Taste the Daily. உரிய பதிலளிக்க திராணி இல்லாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுகிறது என்று கூறுகிறீர்களே, என்ன அவதூறு பரவியது? உங்கள் கட்சிக்காரர்கள் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர் ஒட்டி கொண்டிருக்கிறார்களே, அந்த அவதூறா என ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. உங்கள் அரசின் காவல்துறை பிரச்சாரம் செய்ய ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி நடந்த காட்சிகள் வெளிவந்து அதை பற்றி பொதுமக்கள் பேசுவது, இவையெல்லாம் வதந்தியா? பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க தெரியாமல் மாட்டிக்கொண்டாரே, அதுவா? அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூர் வந்து சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்த கையோடு துபாய்க்கு வெக்கேஷன் பறந்து சென்று விட்டாரே, அதுவா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு கனக்காத இதயம், கலங்காத கண்கள் இப்போது மட்டும் கலங்குகிறதா? சென்னை ஏர் ஷோவை நீங்கள் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தார்களே, அப்போது மட்டும் வீட்டிலேயே இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்களே என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. மக்களுக்கு விடிய அரசின் விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்றும், கரூர் துயரத்திற்கான உரிய நீதி கிடைக்க நடந்தது என்னவென்று மக்களுக்கு உண்மை நிலை தெரிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோஷூட்டால் மக்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தது தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். கூட்டத்தில் இருந்த யாரும் அழைக்காமல் அந்த இடத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி என கரூரில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேள்வி. ஒரு கும்பல் எவ்வளோ வருதுங்கிறது தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு போலீஸ் அதிகமாக இருந்தது, 500 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு, நாங்கள் எண்ணி பார்க்குறதுல நாங்கள் தெரியல எங்களுக்கு. ஆனால் சோசியல் மீடியாவில் வருது 50 போலீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி போய் சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. இதையெல்லாம் தீர விசாரிக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும். எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த கோரிக்கை தான் வச்சுருக்கார். அவர் பாட்டு பாடுறாரு, லைட் ஆஃப் ஆகுது, செருப்பை வீசுகிறாங்க, ஆம்புலன்ஸ் உள்ளே வருது, தள்ளுமுள்ளு ஏற்படுது. இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தோடு சோசியல் மீடியாவில் வந்திருக்குது. கரூரில் கூட்டம் நடைபெறும் போது மின்சாரம் துண்டிப்பு, செருப்பு வீச்சு, ஆம்புலன்ஸ் வருவதெல்லாம் பார்த்தால் சந்தேகம் எழுவதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. ஆம்புலன்ஸிலும் தண்ணீர் பாட்டிலிலும் ஸ்டிக்கர் ஒட்டி பிணத்தின் மீது திமுக அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். குடிக்கிற தண்ணி பாட்டிலில் ஸ்டிக்கர் இருக்குது, மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை. அன்னைக்கு 39 பேர் இறந்து மார்ச்சுரியில் அடுக்கி வச்சிருக்காங்க. பலாயிரக்கணக்கான கூட்டம் இருக்குது. தண்ணி கொடுக்கும் பொழுது ஸ்டிக்கர் ஒட்டின பாட்டில் தண்ணி கொடுக்குறீங்க. ஆம்புலன்ஸுக்கு மருத்துவ அணி கரூர் மாவட்டம் திமுக. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரும் இந்த அரசும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதில் அரசியல் பண்ணுற நீங்கள் பிணத்தின் மீது அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விடணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியே காரணம் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு விழுப்புரம் மாவட்டம் விருப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகி ஐயப்பன் தூக்கிட்டு தற்கொலை. திமுக அரசு மீதும் செந்தில் பாலாஜி மீதும் பல்வேறு சந்தேகங்கள் வலுத்து வரும் நிலையில் ஐயப்பனின் கடிதத்தால் மேலும் பரபரப்பு. என்ன சொல்றேன்னா, செந்தில் பாலாஜி தான் இதுக்கு காரணம், முக்கியமாக காரணமாக இருக்குன்னு சொல்கிறேன். 10 ரூபா நோட்டுன்னு பாட்டு பண்ணார்ல விஜய், அதுக்காக செந்தில் பாலாஜி தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அவனுக்கு லெட்டர் எழுதி வச்சு தான் சேர்த்துருக்காரு. லெட்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? நீங்கள் மீடியாக்காரன் தானே, லெட்டர் பார்த்துருக்கீங்களா? லெட்டர் எழுதி வச்சு தான் சார் சூசைட் பண்ணியிருக்காரு. கரூரில் 5000 பேர் கூட நிற்க முடியாத சாலையில் 26,000 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி, ட்ரோன் கண்காணிப்பு, செயற்கை நுண்ணறிவு முறைகள் பயன்படுத்தப்படாமை, தடுப்பு இல்லாமை காவல்துறையின் பெரும் குறையாக பார்க்கப்படுகிறது. கிரவுட் கண்ட்ரோல் நடைமுறைகளை அதிமுகவிடமிருந்து மற்ற கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என மக்கள் கருத்து.
கரூர் பெருந்துயர் குறித்தும் அரசின் அலட்சியம் குறித்தும் விமர்சித்த ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது செய்த விடிய அரசின் ஏவல்துறை. விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத ஸ்டாலின் அரசு சமூக வலைதளங்களில் பதிவிடுபவர்களை தேடி தேடி கைது செய்து அராஜகம் செய்வதாக மக்கள் காட்ட. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை வியாசர்பாடி அருகே 9 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மளிகை கடைக்காரர் போக்சோவில் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கு தினம்தோறும் நிகழும் போக்சோ குற்றங்களை சாட்சி என பெற்றோர் கடும் தாக்கு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிலம் குழந்தை முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் நிலையில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது நிரூபணம். மழை நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் பகுதியில் தமிழக இளைஞர்கள் பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல்துறை திணறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளிநாட்டு முதலீடுகளை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் வெளிநாடுகளில் இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் போதைப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி மதிப்பு கொகைன் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் சர்வதேச போதை கடத்தல் கும்பலைச் சேர்ந்த பயணி கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே 3 இளைஞர்கள் கைகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனத்தில் அச்சுறுத்தும் வகையில் வலம் வந்த சிசிடிவி காட்சி வெளியானதால் மக்கள் அதிர்ச்சி. அராஜக மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைப்பதால் இளைஞர்கள் தன்னிலை மறந்து ரவுடிகளைப் போல் பொதுமக்களை அச்சுறுத்தி குற்றங்களில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் கல்லால் தாக்கப்பட்டு கட்டிட தொழிலாளி கொலை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மது போதையால் மது மயங்கிய குடிமகன்கள் சர்வசாதாரணமாக குற்றங்களில் ஈடுபடுவதால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என பொதுமக்கள் வேதனை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சகோதரன் உறவு முறையுள்ள கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்த மனைவி. விடிய ஆட்சியில் ஏவல்துறை கும்பகரனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் துணிகரத்துடன் கொலைகள் நிகழும் அவலம். புதுச்சேரி குயவர்பாளையம் பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பலால் ரவுடி சரமாரியாக வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே காருபலா கிராம டாஸ்மாக் மதுபான கடைக்கு அருகில் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம். ஸ்டாலின் ஆட்சியில் போதையின் பாதையில் தமிழகம் செல்வதால் குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் வெங்கடாம்பட்டியில் நிலப்பிரச்சனை முன்விரோதம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி அரிவாளால் வெட்டப்பட்டதோடு தாய் மற்றும் மகன் மீது கொடூர தாக்குதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகரனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொடூர கொலைபாதக சம்பவங்கள் அதிகரித்து விட்டதால் அச்சத்தில் பொதுமக்கள்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே அகரமாங்குடியில் இடுகாட்டுக்கு செல்லும் பாதையை நெடுஞ்சாலைத்துறையினர் அடைத்ததை கண்டித்து சடலத்தை சாலையின் நடுவே வைத்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். மக்களுக்கு நன்மை செய்யாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு இடையூறுகளை மட்டும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருவது ஏன் என பொதுமக்கள் காட்டமாக கேள்வி. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உரிய நேரத்திற்கு முன்பே அரசு பேருந்தை இயக்க வேண்டுமென தற்காலிக ஓட்டுநரை அமைச்சர் உறவினருக்கு சொந்தமான தனியார் பேருந்து ஊழியர்கள் தாக்கி அராஜகம். ஆட்சி அதிகாரம் தங்களிடம் உள்ளது என்ற அகந்தையில் திமுகவினர் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் அடாவடியில் ஈடுபடுவது வாடிக்கையாகியுள்ளது அம்பலம். அதிகாரம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. யார் கேட்க போகிறான், எங்களை தாண்டி எவன் செஞ்சிட போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வண்டி எடுத்து நிட் பண்ணிட்டேன். காலையில் டியூட்டின்னா காலையும் சண்டை போட்டாங்க. நானும் அமைதியாக போயிட்டேன். நீ எப்போ சண்டை வளர்க்குறாங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க. பார்த்து வார்த்தை அளந்து பேசுன்னு சொன்னேன். படான்னு கழுத்தை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 7-8 பேர் செஞ்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை தேனாம்பேட்டையில் காவலர் குடியிருப்பில் காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர். திறனற்ற திமுக ஆட்சியில் காவலர் குடியிருப்பிலேயே திருடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் குற்றவாளிகள் அச்சமின்றி குற்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் மக்கள் புகார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வேறு இடங்களில் 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகை, 1,08,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போன் உள்ளிட்டவை துணிகர திருட்டு. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் குற்றவாளிகள் அச்சமின்றி கொள்ளையில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூர் அருகே அத்திப்பட்டு வெள்ளாளர் தெருவில் வீட்டின் உரிமையாளர் தாக்கப்பட்டது குறித்து விசாரிக்க சென்ற போலீசாரை மதுபோதையில் தாக்கிய வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லாத போது மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்க முடியும் என மக்கள் கேள்வி. சென்னையின் முக்கிய நீர்த்தேக்கங்கள் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே 70% நிரம்பியுள்ளன. ஒரே நாள் கனமழை பெய்தாலும் அவை முழு கொள்ளளவை எட்டக்கூடும் நிலையில் வடிகால் பணிகள் முறையாக நிறைவேறாததால் மீண்டும் வெள்ளப்பெருக்கால் சென்னை பாதிக்கப்படும் என மக்கள் அச்சம். திருவண்ணாமலையில் காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியம். காலாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற அரசின் உத்தரவை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டு தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்துவதை கண்டுகொள்ளாமல் அமைச்சர் அன்பில் மகேஷ் நீலிக்கண்ணீர் வெடித்து விளம்பரம் தேடுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அம்மன் நகரில் சட்டவிரோதமாக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து கூறிய தனியார் மருத்துவமனை மருத்துவர் அவரது மனைவி மற்றும் பணியாளருடன் சிக்கினார். மக்களின் கிட்னியை திருடியவர்களையே உடன் இருந்து காப்பாற்றி வரும் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவத்துறை முற்றிலும் சீர்கெட்டுவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த கருணாநிதி மருத்துவம் படிக்காமலேயே சிகிச்சை அளித்தது வெளிச்சத்திற்கு வந்த நிலையில் சிகிச்சை உபகரணங்கள் போலி மருத்துவர் கைது. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் இத்தகைய போலி மருத்துவர்கள் அதிகரித்து சுகாதாரத்துறை எச்சரிக்கையின்றி உறங்கிக் கொண்டிருப்பதாக கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சரை போல் சம்பந்தப்பட்ட துறையும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் சூரசம்ஹார விழாவுக்கு 15 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்ப்பு. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு போதிய பாதுகாப்பு, குடிநீர், மருத்துவ உதவி போன்றவற்றை முறையாக அமைத்து தர வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை. இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் நியூஸ் செய்திகளோடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செய்திகளோடு.
தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே வாளாடி கிராம குளத்தில் லால்குடி குற்றவியல் நீதிபதியின் தாய் சடலம் கண்டெடுப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் அச்சம். ராமநாதபுரம் மாவட்டம் அச்சங்குளம் அரசு நூற்பாலையில் பஞ்சு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம். பஞ்சு கொள்முதல் செய்யாமல் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்பட்டதால் நூற்பாலை மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயங்கி வந்த ஒரே நூற்பாலை அச்சங்குளம் கூட்டுறவு நூற்பாலையாகும். கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தாயகம் திரும்பியோருக்காக உருவாக்கப்பட்ட ஆலை. கிட்டத்தட்ட 200 தொழிலாளிகள் என்எம்ஆர் உட்பட வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கைத்தறிக்கு தேவையான சிட்டா நூல் தயாரிக்கிற ஒரு ஆலை, தமிழகத்திலேயே இது ஒரு முக்கியமான ஆலை. இந்த ஆலைக்கு தேவையான பஞ்சுகளை கொள்முதல் செய்து தொடர்ந்து பணி வழங்காமல் ஆலையை மூடுவதற்கான ஏற்பாடுகளை அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட திடீர் மோதலில் 2 பேர் காயம். சிறைச்சாலை வளாகத்தில் உணவு வழங்கப்பட்ட போது 2 கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை காவல்துறை தடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் மோதல் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் தாப்பேட்டையில் தற்காலிக மின் இணைப்பை நிரந்தர மின் இணைப்பாக மாற்ற 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய வணிக ஆய்வாளர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் சர்வசாதாரண ஒன்றாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே போதிய பேருந்துகள் இல்லாததால் அரசு பேருந்தில் ஜன்னல் கம்பிகளை பிடித்துக் கொண்டும் படிக்கட்டில் தொங்கியபடியும் ஆபத்தான முறையில் பயணித்த கல்லூரி மாணவர்கள். கூடுதல் பேருந்துகளை இயக்க பலமுறை வலியுறுத்தியும் காதில் வாங்காத விடியா அரசால் மாணவர்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்கும் அவலம். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக சென்னை வானிலை மையம் தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அக்டோபர் 5ஆம் தேதி வரை மிதமான மழை தொடரும் என அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்னா என்ற காட்டு யானை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் நுழைந்ததால் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த பொதுமக்கள். காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதும் குடியிருப்புகளை சேதப்படுத்துவதும் அடிக்கடி அரங்கேறும் நிலையில் தடுக்காமல் விடிய அரசின் வனத்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. திருப்பதி ஏழுமலையானின் வருடாந்திர பிரமோற்சவத்தையொட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற தங்க தேரோட்டம். சிறப்பு வழிபாடு மற்றும் தங்க தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. நாடு முழுவதும் உள்ள ஐஐடி உள்ளிட்ட மத்திய உயர்கல்வி நிறுவனங்களில் முதுநிலை பொறியியல் படிப்புகளில் சேர கேட் நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 28ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் பல்வேறு தரப்பின் கோரிக்கையை ஏற்று அவகாசம் நீட்டிப்பு. எல்லை பாதுகாப்பில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் டெகன்பூர் அகாடமியில் ரேடார் பொருத்தப்பட்ட ட்ரோன்களை உருவாக்கும் எல்லை பாதுகாப்பு படை. பகல் இரவு மழை மூடுபனி என எந்த சூழலிலும் எதிரி நகர்வுகளை 24 மணி நேரமும் கண்டறியும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் நாட்டின் எல்லையில் நிரந்தர ரேடார் இல்லாத இடங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் புதிய திட்டத்தை செயல்படுத்துவதுடன் ட்ரோன் போர் பயிற்சி பள்ளி அமைக்கவும் முடிவு. ஹரியானா மாநிலம் கரார்சி பகுதியில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சம்பவ இடத்திலேயே 5 பேர் உயிரிழந்த சோகம். 5 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. மகாராஷ்டிராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் முடங்கிய நிலையில் கனமழையில் 11 பேர் பரிதாப உயிரிழப்பு. மும்பை, தானே, ராய்காட் மற்றும் பால்கார் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு அரசு அறிவுறுத்தல்.
ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டு வந்த சந்திரம் முர்முவை துணை ஆளுநராக நியமித்தது மத்திய அரசு. தற்போதைய துணை ஆளுநர் ராஜேஸ்வர் ராவ் ஓய்வு பெறுவதை அடுத்து முர்மு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு RBIயின் துணை ஆளுநராக பதவி வகிப்பார் என அறிவிப்பு. அக்டோபர் மாதத்தில் வெவ்வேறு மாநிலங்களில் உள்ளூர் பண்டிகைகள் காரணமாக 15 நாட்களுக்கு மேல் வங்கிகள் இயங்காது என்று ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி பணிகளை திட்டமிடும் போது சம்பந்தப்பட்ட மாநிலத்தின் விடுமுறை அட்டவணையை உறுதி செய்து செயல்படும்படி ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தல். இந்தியா மற்றும் பூடான் நாடுகளுக்கு இடையே சுமார் 4033 கோடி மதிப்பில் ரயில் பாதை அமைக்க இந்தியா திட்டம். அசாமின் கோக்ராசர் மற்றும் பூடானின் கெலபு ஆகிய நகரங்களுக்கும் மேற்கு வங்க மாநிலம் பனாரத் மற்றும் பூடானின் சம்சே நகரங்களுக்கும் இடையே ரயில் பாதை அமைக்க திட்டம். அமெரிக்காவில் 1 லட்சம் அரசு ஊழியர்கள் இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தாமாக முன்வந்து அரசு ஊழியர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்த நிலையில் முதற்கட்டமாக 1 லட்சம் ஊழியர்கள் ராஜினாமா செய்ய திட்டம். வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்களுக்கு 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. வெளிநாடுகளில் தயாரிக்கப்படும் திரைப்படங்கள் அமெரிக்க திரையரங்குகளை ஆக்கிரமிப்பதால் புதிய வரி விதிப்பை கொண்டு வந்துள்ளதாகவும் ட்ரம்ப் தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஆகியோர் வெள்ளை மாளிகையில் காசா விவகாரம் குறித்து தீவிர ஆலோசனை. பேச்சுவார்த்தையின் இறுதியில் போர் நிறுத்தம் தொடர்பான 20 அம்ச திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல். வியட்நாமில் மணிக்கு 133 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புவலாய் புயலால் 26 அடி உயரத்திற்கு எழுந்த கடல் அலைகள். பிலிப்பைன்ஸை தொடர்ந்து வியட்நாமை தாக்கிய புயலில் 11 பேர் பலியான நிலையில் காணாமல் போன 17 மீனவர்களை தேடும் பணி தீவிரம். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பெண் கடற்படை அதிகாரிகளான லெப்டினன்ட் கமாண்டர்கள் ரூபா மற்றும் தில்னா பாய்மரப்படையில் 238 நாட்களில் 47,500 கிலோமீட்டர் தூரம் பயணித்து உலகை சுற்றி வந்து சாதனை. கடும் குளிர் மழை வெயிலை பொருட்படுத்தாமல் இதுவரை உலகில் யாரும் பாய்மரப்படையில் சென்றிராத பாயிண்ட் நெமோவிற்கு சென்று சாதனை படைத்த பெண் கமாண்டர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. சிங்கப்பூரின் மொத்த மக்கள் தொகை 6.11 மில்லியனாக அதிகரித்து புதிய உச்சத்திற்கு சென்றிருப்பதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தகவல். வெளிநாட்டினரின் வருகை அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணம் என்றும் சிங்கப்பூரில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் வேகம் கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டும் நிலையானதாக இருப்பதாகவும் அறிவிப்பு. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் ஓஜி திரைப்படம் 4 நாட்களில் 252 கோடி ரூபாய் வசூல். படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஹிருத்திக் ரோஷன் ஜூனியர் NTR நடித்த வார் 2 படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வெளியாகிறது. அயன் முகர்ஜி இயக்கத்தில் உருவாகியுள்ள வார் 2 படம் 400 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ள நிலையில் OTTயில் வெளியாகிறது. பாகுபலி படத்தை அக்டோபர் 31ஆம் தேதி திரையரங்குகளில் ரீ-ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டம். 2 பாகங்களையும் இணைத்து ஒரே படமாக பாகுபலி தி எபிக் என்ற பெயரில் டால்பி சினிமாவில் டால்பி விஷன் மற்றும் டால்பி அட்மாஸ் தொழில்நுட்பத்தில் வெளியாக உள்ளது. ICC மகளிர் உலகக்கோப்பை தொடக்க ஆட்டத்தில் இன்று இந்தியா இலங்கை அணிகள் மோதல். 12 வருடங்களுக்கு பின்னர் மகளிர் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் நடைபெறும் நிலையில் 47 வருடங்களாக கோப்பையை வெல்ல முடியாத இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. டெல்லியில் நடைபெற்ற 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் ரிங்கு ஹூடா 66.37 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கம் வென்று அசத்தல். மற்றொரு இந்திய வீரர் சுந்தர் சிங் குர்ஜார் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ப்ரோ கபடி லீக்கில் நேற்று நடைபெற்ற போட்டியில் UP யோதாஸ் அணியை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அணி வெற்றி.
மற்றொரு போட்டியில் கடைசி நொடியில் தபாங் டெல்லி அணி ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை 38-37 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றது.